டெம்பிள் விளாக்ஸ்ல இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற இடம் கொல்லிமலை. கொல்லிமலை அப்படின்னு சொன்னாலே சுத்தி பார்க்குற இடங்கள் நெறைய பேருக்கு ஞாபகம் வரலாம். அங்க இருக்கிற தேன், பலாப்பழம் அந்த மாரி நெறைய பேருக்கு ஞாபகம் வரலாம். மர்மங்கள், ரகசியங்களும் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. மூலிகைகள் நெறைய இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்மீக பயணம் தான் அங்க மேற்கொள்ள போறோம். கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. கொல்லிமலையில ஃபேமஸான கோயில்கள் நெறைய இருக்கு. பிரசித்தி பெற்ற மாசி பெரியண்ணசாமி கோயில் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெரியண்ணசாமின்னு சொல்லுவாங்க. அவர பெரியசாமின்னு சொல்லுவாங்க. பலருக்கு குலதெய்வமா இருக்கு மாசி பெரியசாமி கோவில். இன்னைக்கு இந்த கோயில் எப்படி ரீச் பண்றது அண்ட் அங்க இருக்கிற அட்மாஸ்பியர், ஆம்பியன்ஸ் எப்படி இருந்தது அண்ட் கடவுள் தரிசனத்த பத்தி நான் சொல்றேன். எப்படி போகுறது அப்படிங்கிறது பல பேருக்கு குழப்பமா இருக்குது. நாங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் போனோம். எதனால அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க மலைய ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு செல்ஃபோன் சிக்னல் சுத்தமா இருக்க மாட்டேங்குது. ரொம்ப ரேரா சில கம்பெனிஸ் மட்டும் தான் சிக்னல் இருக்கு. பட் ஜிபிஎஸ் இல்லாம எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன மேப் உங்களுக்கு நான் வரைஞ்சிருக்கேன். நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சில லேண்ட்மார்க்ஸ், சில இடங்கள் மட்டும். ஸோ நீங்க தான் செல்ஃப் டிரைவ் பண்ண போறீங்கன்னா, இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேலம், நாமக்கல் சைடுருந்து வரீங்கன்னா, நீங்க அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் கொல்லிமலைக்கு அதுதான் லேண்ட்மார்க்கா சொல்லப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த 70 ஹேர்பின் பென்ஸ நீங்க எடுத்து வர மாரி இருக்கும். நாங்க வந்து இந்த சைடு இருந்து வந்தனால, நீங்க வந்து துறையூர் வழியா உப்ளியாபுரம் அந்த வழியா வருவீங்க. ஸோ இது வந்து இன்னொரு ஷார்ட்கட். அதுவும் முக்கியமா மாசி பெரியசாமி கோயில் போறதுக்கு இந்த ரூட்டும், இந்த 70 ஹேர்பின் பென்ஸ் இல்லாம இது ஒரு ரூட்டு. ஸோ நீங்க இந்த சைடு இருந்து வரீங்க, தமிழ்நாட்டோட இந்த சைடு இருந்து வரீங்க அப்டின்னா, துறையூர் வந்துட்டு, துறையூர்லருந்து உப்ளியாபுரம் போயிட்டு, உப்ளியாபுரம் டூ தம்மம்பட்டி போறதுக்கு முன்னாடி, தம்மம்பட்டி போயும் முள்ளுக்குறிச்சி வழியா போகலாம். நாங்க ரிட்டர்ன் இந்த வழியா தான் வந்தோம். நீங்க வாழக்கொம்பை ரோடுன்னு ஒரு ரோடு சின்னதா தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. பெருசா அங்க வந்து உங்களுக்கு அ ஒரு பெரிய போர்டோ, ஒரு பெரிய ஆரோ மார்க் அந்த மாரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க தான் அத வந்து இந்த இடத்துலலாம் உங்களுக்கு சிக்னல் ஓரளவுக்கு கிடைக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி உப்பிலியாபுரம் தாண்டுனதுக்கப்புறம் வாழக்கொம்பை ரோடு வந்து எங்க வந்து ஒரு மாரி அக்யூட்டா லெஃப்ட்ல திரும்பும். ஸோ அது எங்க திரும்புதுன்னு பார்த்து வாங்க. அப்படி வாழக்கொம்பை ரோடு வழியா வந்தீங்க அப்படின்னா, ஆலத்தூர் நாடு, குண்டனி நாடு நெறைய சின்ன சின்ன ஊர்கள் வழியா நீங்க வரலாம். கோயிலுக்கு வரலாம். இல்ல நீங்க தம்மம்பட்டி வழியா வரீங்க அப்படின்னா, முள்ளிக்குறிச்சி வந்துட்டு இது வந்து நெறைய ஊர தாண்டி வரும். பெரிய பெரிய ஊர்கள் தான் எல்லாமே. மக்களும் நெறைய பேர் இருக்காங்க. ஸ்கூல், பஸ் ஸ்டாண்ட்லாம் கூட இருக்குது. ஸோ இதுவுமே மலை வழியா தான் வரும். பட் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. நீங்க வந்து சேர்ற இடம் பார்த்தீங்கன்னா, 2மே வந்து குழி வளைவுங்கிற இடத்த தான் நீங்க எய்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். மாசி பெரியண்ணசாமி கோயில ரீச் பண்றதுக்கும் 2 வழி இருக்குது. சரிங்களா? மாசி பெரியண்ணசாமி கோயில்ங்கிறது மலை மேல இருக்குது. நீங்க காராலயோ, இல்ல பைக்ல எந்த வெஹிக்கிள்ல வரீங்களோ, ட்ர அத வந்து பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாரி இருக்கும். நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு ட்ரெக்கிங் மாரி பிடிக்கும். அதாவது மலை ஏறுறது பிடிக்கும். சிலர் வந்து என்னால ட்ரெக்கிங்லாம் பண்ண முடியாதுப்பா. நான் நடக்கணும்னா நான் எவ்வளோ தூரம் வேணாலும் நடப்பேன். தூரமா இருந்தாலும் பரவால்ல. என்னால ஏற முடியாது ஹைட் அப்டின்னீங்கன்னா, நீங்க இந்த ரூட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. இது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. பட் வந்து ரொம்ப ஹைட் ஏறாது. ரொம்ப செங்குத்தா இருக்காது. சமமான தரையா இருக்கும். தூரமா இருந்தாலும், கிலோமீட்டர் நெறைய கவர் ஆனாலும் நீங்க இந்த வழியா வந்துரலாம். ஆனா இந்த வழி வந்துட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அதாவது சீக்கிரம் வந்துரும். ஆனா செங்குத்தா ஏறும் மலை மேல. மலை மேல எப்படி ஏறுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுல காட்டுறேன். ஸோ இந்த வழியா வந்தீங்க அப்டின்னா, இந்த செங்குத்தா ஏறுறதுக்கு ரெடி எனக்கு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, நீங்க இந்த வழி சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு பேரு மாசிக்குடில். Google மேப்ல பார்த்தீங்கன்னா, வேற பேர்ல யூஸ் பண்ணுவாங்க. எருமனாடிப்பட்டின்னு போட்டிருக்கும். பட் லோக்கல்ல நாங்க விசாரிச்சப்ப யாருக்குமே அந்த இடம் தெரியல. மாசிக்குடில் அப்டிங்கிற பேர் வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நத்துக்குழிப்பட்டிங்கிறது அடிவாரம்னு சொல்றாங்க. மாசி பெரியசாமி கோயிலோட அடிவாரம்னு கேட்டீங்கன்னா, நீங்க நத்துக்குழிப்பட்டிக்கு தான் உங்கள எல்லாருமே கை காட்டுவாங்க. ஏன்னா, நீங்க இதுவரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ரூட் கேட்கிறப்ப கோயில் பேர சொல்லி தான் கேட்பீங்க. அடிவாரம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இங்க தான் சொல்லுவாங்க. நான் ட்ரெக்கிங் மாரி போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மாசிக்குடில் எங்க இருக்குன்னு கேளுங்க. நாங்க நத்துக்குழிப்பட்டி போயிட்டு, அங்கிருந்து திரும்ப நாங்க மாசிக்குடிலுக்கு சுத்தி வர வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து எந்த பக்கம் அப்படிங்கிறத கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க வந்து இப்ப நான் சொன்ன மாரி 2 விதமான ரூட் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒண்ணு நீங்க அந்த 70 ஹேர்பின் பென்ஸ் எடுக்குறீங்க அப்டின்னா, சோளக்காடு ஸ்ட்ரெய்ட்டா ரீச் பண்ணிடுவீங்க. சோளக்காடுங்கிறது கொல்லிமலையோட மார்க்கெட் ஏரியா. நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் ரிட்டர்ன் போறப்ப அங்க வாங்கிக்கலாம். சோளக்காடுல இருந்து நீங்க மாசிக்குடலுக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க இந்த சைடு இருந்து துறையூர் வழியா வரீங்க, உப்பிலியாபுரம் தாண்டி வரீங்க அப்டின்னா, ஒண்ணு வாழக்கொம்பை ரோட புடிச்சு ஆலத்தூர் நாடு வழியா நத்துக்குழிப்பட்டிக்கும் வரலாம், மாசிக்குடலுக்கும் வரலாம். மாசிக்குடலுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க குழிவளைவுன்னு ஒரு இடம் இருக்கு. அது ஒரு லேண்ட்மார்க். அதே மாதிரி தம்மம்பட்டி வழியா முள்ளிக்குறிச்சி ரோடு வழியாவும் நீங்க குழிவளைவு வரலாம். குழிவளைவுல இருந்து நீங்க பிரிச்சுக்கலாம். எல்லார்ட்டயுமே மாசிக்குடில்னு சொல்லி கேளுங்க. நீங்க ட்ரெக்கிங் ரூட்ட எடுக்குறீங்க அப்டின்னா.
அண்ட் அதே மாதிரி இங்க ரீச் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் போறீங்க அப்படின்னா, குழிவளைவுல இருந்து 2 ரோடு பிரியுது இல்லைங்களா? இந்த 2வது ரோடு நீங்க வந்துட்டு இது வந்து ரொம்பவே செங்குத்தான, மெலிசான ரோடு. இந்த ரோட வந்து நீங்க நைட் இருட்டுனதுக்கப்புறம் டிராவல் பண்றது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சேஃபா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா செங்குத்தா இறங்குது ரோடு. ஸோ அது வந்து டிரைவரோட ஸ்கில்ல பொறுத்தும் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் எனக்கு முடியும்னா நீங்க இந்த ரோடு எடுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க ஹேர் பின் பென்ச் எடுத்துருங்க. இல்லாட்டி இந்த குழிவளைவுல இருந்து லெஃப்ட் அதாவது சேலம், சென்னை அப்படின்னு ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த ரோடு வழியா கூட நீங்க இறங்கிடலாம். ஸோ இதுதான் பெட்டர். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து மாசிக்குடியிலருந்து எப்படி மாசி பெரியசாமி கோயிலுக்கு போனோம் அப்படிங்கிறத வந்து சொல்றேன். எதுக்காக உங்களுக்கு மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, கண்டிப்பா அங்க ஜிபிஎஸ் இருக்காது. இத நீங்க முன்னாடியே Googleல கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழக்கொம்பை ரோடு. இப்ப இத நாங்க யூஸ் பண்ண இந்த ரோடு தான். தம்பம்பட்டிக்கு முன்னாடியே திரும்பிட்டோம். பாருங்க எவ்ளோ செங்குத்தா ஏறுது அப்டின்ட்டு. ஸோ இந்த ரோடும் நீங்க எடுக்கலாம். வாழக்கொம்பை ரோடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெலிசான ரோடுனாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர். இது இன்னும் மலை ஏறல. கொஞ்சம் அடிவாரத்துல இருந்து கொல்லிமலை ஏறிட்டு இருக்கு. ரொம்பவே பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர். ஒரு அமைதியான ஒரு அப்பார்ட் ஃப்ரம் த கிரவுட் ஒரு கிரவுட் இல்லாத ஒரு வழியா இருந்தது. கண்டிப்பா 70 ஹேர் பின் பென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கிரவுட் இருக்கும் கண்டிப்பாங்க. அண்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, இதான் மாசிக்குடியிலிருந்து மாசி பெரியசாமி கோயில் போறதுக்கான வழி. கண்டிப்பா இங்க பாருங்க. சோ எல்லாத்தாலயும் ஏற முடியுமான்னு கேட்டீங்கன்னா, டவுட் தான். கண்டிப்பா பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். அப்படி பிசிக்கலி ஃபிட் இல்லன்னா, கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்து நீங்க போறதுக்கு அங்கங்க ஸ்டோன் பெஞ்சஸும், கையில கண்டிப்பா நெறைய தண்ணி எடுத்துக்கோங்க. மலை பிரதேசமா இருந்தாலும் உச்சி வெயில்ல வந்து உங்களுக்கு வெயில் தெரிய தான் செய்யுது. அந்த அளவுக்கு குளிர் இல்ல. மழைக்காலத்துல வந்து கண்டிப்பா வழுக்கும் இந்த இடம்லாம். சோ நீங்க அங்கங்க ரெஸ்ட் எடுத்து டிராவல் பண்ணிக்கலாம். கயிறு வச்சிருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க புடிச்சு புடிச்சு ஏறுறதுக்கு. ட்ரெக்கிங் வியூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு இப்படிதான் இருந்தது. ஏறிட்டு, இறங்கிட்டு ஏறுறதும், இறங்குறதும் பார்த்து பண்ணணும். இதான் அந்த மாசிக்குடில் டூ பெரியண்ணசாமி கோயில் போறதுக்கான வழி. அங்க போனதுக்கப்புறம் வியூ எப்படி இருந்ததுன்னா, இந்த ட்ரெக்கிங்கே வந்து மறக்கடிக்கிற அளவுக்கு அழகான ஒரு வியூ. ஸோ இதான் மலை மேல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியூ. கோயிலுக்கு முன்னாடி இருந்து எடுத்த ஃபோட்டோ. மலை மேல இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வியூ தெரியும். கீழ இருக்கிற கிராமம் அண்ட் எல்லாமே தெரியும். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சரவுண்டிங்ஸ்ல எப்படி இருக்குன்னு காட்டுறோம். அண்ட் கோயிலிருந்து நீங்க பார்க்கக்கூடிய வியூ. அங்கேயே கெடா வெட்டுதல் அண்ட் நெறைய வேண்டுதல்கள் நிறைவேத்துறாங்க. ஸோ அந்த கெடா வெட்டுனத யூசுவலா சிலர் பொங்கல் வச்சு அங்கேயே கூட சமைக்கிறாங்க. சிலர் வந்து கீழ எடுத்துட்டு போய் சமைக்கிறாங்க. மோஸ்ட்லி இப்ப வந்து அங்க அலோவ் பண்றது இல்லன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா, மனிதர்கள் நம்ம நெறைய குப்பையாக்கிர்றோம் இயற்கைய. அதுக்காக அத அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஃபாரஸ்ட்ங்கிறனால அதுவும் இருக்கு. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? நாங்க மாசி பெரியசாமிய கும்பிட்டுட்டோம், தரிசிச்சுட்டோம் அப்டின்னா, அடுத்து வந்து நம்ம நெறையா ரெக்ரியேஷனுக்கு நெறைய இருக்கு. நீங்க வந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நெறைய அருவிகள் இருக்கு. மாசிலா அருவி, நம்ம அருவி, ஆகாய கங்கை, சிற்றருவி 4மே மெயினான அருவி. மாசிலா அருவி, நம்ம அருவி 2மே வந்து மாசி பெரியசாமி கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. ஆகாய கங்கை, சிற்றருவி 2மே வந்து அரப்பளீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கு. ஆகாய கங்கை இது வந்து சிற்றருவியில எடுத்த ஃபோட்டோ. அ அரப்பளீஸ்வரர் கோயில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அண்ட் ஆன்மீக தேடல் இருக்கிறவங்களும் கண்டிப்பா அங்க போகலாம். அண்ட் அங்க இருந்து நீங்க ஆகாய கங்கை ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். ஆகாய கங்கை வந்து நீங்க ஒரு 1200 ஸ்டெப்ஸ் கீழ இறங்கி போகணும். திரும்ப ஏறி வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அத யூஸ் பண்ணலாம். தண்ணி ஃப்ளோவும் எப்படி இருக்குன்னு அப்போதைக்கு நீங்க போற சீசன்ல விசாரிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணா போதும்னா நீங்க சிற்றருவியில குளிச்சுட்டு வரலாம். குளிக்கிறப்போ தயவு செஞ்சு சோப், ஷாம்பூஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இயற்கைய பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. மித்தபடி ப்ரிப்பேர்டா நீங்க போயிட்டு வாங்க. அரப்பளீஸ்வரர் கோயில் கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு ஆன்மீக ஸ்தலம். எனக்கு ரெக்ரியேஷன்லாம் வேணாம். நான் வந்து கோயில் ஜர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்காக ஒரு ஆன்மீக பயணம் தான் நான் மேற்கொள்றேன் அப்டின்னா, அரப்பளீஸ்வரர் கோயில் முடிச்சுட்டு எட்டுக்கை அம்மன் கண்டிப்பா பாருங்க. எட்டுக்கை அம்மன் இங்க சிவப்பு கலர்ல தெரியுது பார்த்தீங்களா? அது அவங்களோட கோபுரம். உள்ளூர் காவல் தெய்வம். இங்க இருக்கிற மூலிகைகள், இங்க இருக்கிற சித்தர்கள்லாம் இவங்க காப்பாத்துறதா சொல்றாங்க. எட்டுக்கை அம்மன் கோவில தரிசிச்சுட்டு, நீங்க உங்களோட ரிட்டர்ன் ஜர்னி நீங்க எடுக்குறீங்க அப்டின்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்திலேயே எடுக்க பாருங்க. இருட்டுனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பாதைகள் அண்ட் காடுங்கிறனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. தங்குறதுன்னா தாராளமா நெறைய ரிசார்ட்ஸ் இருக்குது. தங்குறது இது பண்ணுங்க. அண்ட் த்ரூ அவுட் யுவர் ஜர்னி கண்டிப்பா நீங்க உங்களோட தண்ணி டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபுட் வைஸ்மே நீங்க நல்ல ஹோட்டல்ஸ, நல்ல ரிசார்ட்ஸ விசாரிச்சுக்கோங்க. தரிசனம் பொறுத்தவரைக்கும் அரப்பளீஸ்வரர் கோயில் கண்டிப்பா போயிட்டு வாங்க. அண்ட் எட்டுக்கை அம்மனும் பாருங்க. மாசி பெரியண்ணசாமி கோயிலுக்குள்ளேயே கருப்பண்ணசாமியும் இருக்காரு. அவரையும் கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க. அ அண்ட் உங்களோட வியூ பாயிண்ட் நீங்க பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க ரிட்டர்ன் வந்தப்ப முள்ளிக்குறிச்சி ரோடு வழியா வந்தோம். இது அங்கருந்து எடுத்த அழகான வியூ பாயிண்ட்.
டுவர்ட்ஸ் சன்செட். ஸோ கண்டிப்பா நீங்க 2 ரூட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் பல கோயில்கள நம்ம சேர்ந்து தரிசிக்கலாம். உங்களுக்காக ராம்ஸ் டெம்பிள் விளாக்ஸ்.